அதிக மாசம் என்றழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் திருப்பார்கடலை கடையும் பணியானது கிட்டியது. திருப்பார்கடலை கடையும் பொழுது ஆலகால விஷமானது வெளிப்பட்டது. அந்த விஷத்தை சிவனார் அருந்தினார். அந்த கதையை நாம் இன்றைய அத்தியாயத்தில் தெளிவாக காணலாம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது ஆலகால விஷம் தோன்றிய நிகழ்வு விவரிக்கப்பட்டுள்ளது. உலகை காக்க அந்த கொடிய விஷத்தை சிவனார் மகாதேவர் அருந்திய விதம் மற்றும் அதன் தத்துவார்த்த முக்கியத்துவம் சுருக்கமாக இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. விஷத்தின் தோற்றம். அமுதத்தை வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு மந்திர மலையை மத்தாக நாட்டி திருப்பார்கடலை கடைந்தனர். அப்போது பிரளய கால நெருப்பை போலவும் உயிர்களை கொல்லும் கொடிய நஞ்சாகவும் ஆலகால விஷமானது கடலில் இருந்து பொங்கி எழுந்தது. மகாதேவரின் கருணை. அந்த விஷயத்தின் வெப்பம் மற்றும் நாற்றம் உலகையே அழிக்கத் தொடங்கியது. அனைவரும் அஞ்சி நடுங்கினர். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணரின் ஆணைப்படி சிவனார் அந்த கொடிய விஷத்தை ஒரு கரத்தில் ஏந்தி காலகூட விஷம் எனப்படும் ஆலகால விஷத்தை அருந்தினார். நீலகண்டர் ஆனார். அந்த விஷம் சிவனாரின் வயிற்றிற்கு செல்லாமல் அவரது கண்டத்திலேயே திருக்கழுத்திலேயே தங்கச் செய்தார் அன்னை பார்வதி தேவி. இதனால் அவரது திருக்கழுத்து நீல நிறமாக மாறியது. அன்று முதல் அவர் திருநீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். ஆலகால விஷத்தை அருந்திய சிவனாரின் கருணையினால் அசுரர்களும் தேவர்களும் மீண்டும் புதிய உற்சாகத்தோடு திருப்பார்கடலை கடைவதை தொடர்ந்தனர். அகத்தில் உள்ள பக்தியை தவிர்த்து உலகியல் ஆசைகளை மட்டுமே மையமாக கொண்டு திருப்பார்கடலை கடைதல் செயல்படும் போது இத்தகைய நச்சுத்தன்மைகள் வெளிப்படுகின்றன. இந்த விஷத்தை சிவனானவர் தனது பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதிக மாதம் என்று அழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.